அண்ணா வணக்கங்க. பார்வதி பதகே ரகரபாதேவா தென்னாடுடைய ஜபனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஜெய் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இந்த ஈரோடு மாவட்டம் மூஞ்சூர் கோயிலில் அக்ராகரத்தில் ராதா சீதா கல்யாணமானது கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வைபவமானது பல வெளியூரிலிருந்து பல பக்தர்கள் இந்த வைபவத்தை காண வருகை தருகிறார்கள். அதே போன்று இந்த வைபவமானது தொடர்ந்து இடைவிடாது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்தர்கள் 2 நாட்களாக இந்த நிகழ்வான நடைபெற்று காலை கணபதி அவங்களுடன் தொடங்கப்பட்டு 2 நாட்கள் டோலை உற்சவம், மாலை டோலை உற்சவம், சாமி பட ஊர்வலம் மற்றும் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சீர், கல்யாண சீர். எப்படி சுவாமிக்கு நாம் எப்படி கல்யாணம் பண்ணுறோமோ அதே மாதிரி சுவாமிக்கு சீர் கொண்டு வந்து பக்தர்கள் அவங்கவுங்க என்னென்ன வேண்டுதல் வச்சோ அந்த வேண்டுதல் ஜாதகத்துக்கு பூஜை பண்ணால் சீக்கிரமாக இந்த திருமணமானது வரக்கூடிய வருஷத்தில் இன்றைக்கி பூஜை வச்சு பண்ணோம்னா அடுத்த வருஷம் கூட அவங்க தம்பதியராக வந்துடுறாங்க. இது நிச்சயமான. அதே மாதிரி இங்கே வந்து தேங்காய் விசேஷமான ஒரு தேங்காய் ஏழை எடுக்கிறது வந்து விசேஷமானது. சுவாமியோட தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கில் போயிருக்கு. 50,000, 70,000, 100, 1 லட்சம் அந்த தொகையிலாம் போயிருக்கு. இது பிரார்த்தனை காய். இந்த பிரார்த்தனை காய் எடுத்துகிட்டு போனாவ வரக்கூடிய வருஷத்தில் அவள் சக்ஸஸோடு வர்றா. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் சுவாமியை பகவான் வேண்டி நினைச்சு இந்த விழாவானது இன்னும் நாங்கள் இளைஞர் கையில் போய் எடுத்திருக்கோம். இந்த நாங்கள் அக்ராகத்தில் இருக்க பசங்கள் எல்லா கிராமத்தில் நம்ம ஊரில் இருக்க எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இது மென்மேலும் வளர்ச்சியடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானை ராமச்சந்திரமூர்த்தியும் வணங்கி இந்த மிக விழாவுக்கு வருகின்ற அனைவருக்கும் எங்களுடைய மூஞ்சூர் பக்தர்கள் சார்பாக நன்றியும் போராட வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளோம். நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. தகவல் நன்றி. போன வருஷமும் இதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு. ஹரி நிறைய பேரா அநேகமாக ஊராத்துக்கு ஒரு ஹரியா இருப்பா. மிருதங்கீஸ் பேர் கூட ஹரி. 100 மிருதங்கீஸ் இருக்கான், அவன் பேரு ஹரிஷ். 100 ஹரி இருக்கான், அவன் பேர் குட்டி ஹரி. இப்படி நிறைய ஹரி இருக்கா. ஹரிபாஸ்கர் இருக்கான். போன வருஷம் டோங்கி வாசிச்ச பையன் பிரமாதம் எடுத்து கொடுக்குறான் ரவி. எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஹரின்னு ஒரு தடவை சொல்றதுக்கு உண்டான புண்ணியத்தை கால்குலேட் பண்றதுக்கு எந்த கால்குலேட்டரும் இல்லை. இப்போ ரீசெண்டா ஹரிட்ட கேட்டேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றாங்க அந்த ஐடி ஃபீல்ட்ல, அதுலயும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியும். ஹரினா எவ்வளவு புண்ணியம் அப்படின்னு இந்த மேட்டா நிலைமை வருது. அதுல கூட போட்டு பார்த்தா ஹரின்னு சொன்னா ஒரு தடவை சொன்னா எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிறது இல்லை. தேவாச்சிய துவாரி உபாச்சன பலி தேனே முக்தி சாரி இல்லையா. ஹரி முக்கியமானா ஹரி முக்கியமானா புண்ணியாச்சி கடனா போன பலி. ஹரின்னு சொன்னா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? ஞானேஸ்வர் சொல்றோம். அதனாலதான் இந்த ஹரி 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 ஹரிங்கிறது எல்லா பாவதானும் சேர்ந்து சொன்னோம். கேட்டவாளுக்கும் புண்ணியம், சொன்னவாளுக்கும் புண்ணியம். ராதே கிருஷ்ணா.
निजमात्मरूपं तं नौमि नारायणतीर्थमहाराय तन्नामपठनं मनागम्यते ओंकारलक्षादिकं यन्मूर्तेऽभिपूजनं हरिहरब्रह्मादिपूजा त्रिविधं समस्त जगदां सहस्रतरविनायकं श्रीनारायणतीर्थसद्गुरुं तं नौमि मुक्तिश्री अमित भाग्य आधारम अरुण भूति विशालम कमलीय करुणा नारायण तीर्थ सद्गुरु महाराज एतडवे राधा वल्लभ रानी चोरम सोन्नेल्लु तिरिगि
దశరథనందన రామ రామ దశరథనందన రామ రామ రామచంద్రులకు శోభనము నేడు ప్రేమతో బంధువుల తిరువనంబుదురు కొన్నంబు పెట్టమని యత్నంబు చేసి కొన్నంబు శ్రీరామ జయ జయ శ్రీరామ మనోహరాయ కారం గౌతముని సదికి రాజి జన్మము కాబే నీతితో నదడు సీతా కళ్యాణం జయవంతమాయ జగయజ్ఞములను సందంచి వేగ కనధరాజురుడ గౌరవం నముడు అఖిల దేవతలు
மணிமொழி ரசிகந்தி விடுவிடுலனி தமம் புலமேலு அவரங்கி யூடியூப் சேனல் ஒன்று இருக்குண்ணா அதுக்காக என்னென்ன வேணும் இன்னைக்கு வந்து கதம்பா சாம்பார். என்னங்க கதம்பா சாம்பார். கதம்ப சாம்பார். ஆமா, நாகைநல்லூர் ரசம். சரிங்க. முட்டைகோஸ் கேரட் பொரியல். சரிங்கண்ணா. பூசணிக்காய் கூட்டு. சரிங்க. பீன்ஸ் பருப்புசிலி, பால் பாயசம், கோசமல்லி, பருப்பு வடை, அப்பளம், ஊறுகாய். ஓகே, சூப்பர். க்ளோஸ் பண்ணிடுங்க. முன்னாடி இருக்கேன் தள்ளிவிட்டோம் இல்லை வயசு என்ன பிரசாதங்களா வயசு சுட்டு பாயாசம்.